ஹலோ சொந்தங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல். நீங்கள் லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னூர்லேருந்து நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வீடு தொலைவிட்டு இருக்கீங்களா? இது செம்ம ஆப்டான வீடாக இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. நீங்கள் லேஅவுட்குள்ளே லோ பட்ஜெட்டில் ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்த்துட்டிங்கன்னா சான்ஸில் மிஸ் பண்ணிடாதீங்க. இது செம்ம ஒர்த்தான வீடுங்க. லோ பட்ஜெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வீடு சமர்ப்பணங்க. இந்த வீடு அன்னூர் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸில், சத்தி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் லேஅவுட்குள்ளே சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அமைச்சிருக்குங்க. வாங்க சொந்தங்களே, இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்னூர் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவன் கோயில், மணீஸ்வரர் கோயில் இருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தை, அன்னூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த வீடு லேஅவுட்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப லோ பட்ஜெட் விலையாக 2.25 சென்ட்டு தெற்க பார்த்த 30க்கு 40 டைமென்ஷனில் 23 அடி ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சுற்றி பெரிய வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஒரு 4 இயர்ஸ் ஓல்டுங்க. பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.25 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு 40 டைமென்ஷனில் 1 BHK வீடை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. DTCP அப்ரூவ் சைட்டுங்க. நமக்கு இந்த வீட்டில் சின்ன செலவுகளாக இருக்குங்க, அதை நம்ம தாங்க பண்ணணும். இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, அர்ஜென்ட் சேலுங்கிறனால நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா இடம் ப்ளஸ் வீடோட மொத்த விலை நமக்கு 16 லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க. ரொம்ப குறைந்த விலைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னாங்க சொந்தங்களே. லோ பட்ஜெட் நீங்கள் நிறைய சொந்தங்கள் கேட்குறீங்க, வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேஅவுட்குள்ளே நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தண்ணி தொட்டி, நல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வேலைகளும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன வேலையை மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி வந்து வேலைன்னு ரொம்ப அதிகமாக இல்லைங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒர்த்துங்க. நமக்கு இபி லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னாடியே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணி எடுக்கணும் பிடிக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இந்த சின்ன குறை வேலையை மட்டும் நமக்கு தளம் போடுறது, இந்த பார்க்கிங் இது பண்ணுறதெல்லாம் பண்ணணுங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சத்தி ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 14 சைஸில், விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாதம் போட்டிருக்காங்க. ஒரு பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குங்க. 30க்கு 40 டைமென்ஷனுங்க, சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க. 1 BHK DTCP அப்ரூவ்டு சைட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்திருக்குங்க. ஸ்விட்சஸ் ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஆல்ரெடி மேட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. நமக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 சைஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. ரேக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு அது மட்டும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குங்க. இதில் 16 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1 BHK வீடு சான்ஸ் இல்லைங்க. வித் அட்டாச் பாத்ரூமோட எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங்கு, பார்க்கிங் டைல்ஸ், இந்த மாதிரி சின்ன சுற்று வேலை மட்டும் பண்ணால் போதுங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10க்கு 10 சைஸில் நமக்கு விண்டோஸ் அண்ட் ரேக்ஸ் அண்ட் லாப்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு பைப் வந்துருக்காங்க. ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைல் போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து டைல்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க. டால்ஃபின் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. செவர்லாம் மாட்டிருக்காங்க. ஸ்விட்சஸ் ஒர்க்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. இந்த சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி A to Z எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. 2.25 சென்ட் சவுத் ஃபேஸிங் சைட்டு, 30க்கு 40 டைமென்ஷனில் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. 1 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இதோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து 16 லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க. 16 லட்ச ரூபாய்க்கு இடம் ப்ளஸ் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்து, மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம்ம ஆப்டான வீடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு இந்த லேஅவுட்டில் எல்லாம் பெரிய வீடு தாங்க சுற்றியும். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கணும்னு சொன்னாங்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தரமான லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒருவேளை இந்த லோ பட்ஜெட் வீடியோ அவங்களுக்கு தேவைப்படலாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக் நம்ம வச்சு கொடுத்துருக்குறாங்க.
23 அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வரப்பிரசாதங்க. ரொம்ப ரொம்ப ஆப்டான வீடுங்க. சின்ன சின்ன வேலை மட்டும் இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே.